வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3602 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேருந்தே நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறக்கூடிய வாய்ப்பு இந்த கான்ட்ராக்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்தோம். 3720 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து ட்ரேடிங் ஆரம்பித்தோம் வெள்ளிக்கிழமை. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்சுக்கு உள்ளே கூட போக முடியல. ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனான நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணி அதையும் விட்டு கீழே வந்து 3520 க்ளோஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிக லாபமும் கொடுத்துருக்கு. திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, திங்கக்கிழமை மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் 3476, 62, 422. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், 4000 இந்த கான்ட்ராக்ட் க்ரூட் ஆயில் மார்க்கெட் சரிவை சந்திச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்டில். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கிறோம். 3660 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ட்ரேடர், கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா, ஓரளவு மார்க்கெட் புல் பேக் ஆகி இந்த 570 620 உள்ளே வர வரைக்கும் வச்சு ட்ரேட் பண்ணிங்க, செல் பண்ணோன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜோன் கம்மியாகும். இதில் ஸ்டாப் லாஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கம் அதிகரிக்கிறப்ப நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனும் அதிகரிக்கும். ஒரே நாளில் 100 பாயிண்ட், 2 நாளில் 200 பாயிண்ட் அப்படி ஸ்விங் ஆகிற சமயத்தில் சின்னதாக ஸ்டாப் லாஸ் போட்டால் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அது நமக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்காது. அதனால் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பக்கமாக வர வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் லாபம் கிடைச்சா கூட ஒரு 20-30 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக விட்டுட்டு திருப்பி ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க முழுக்க அதோட ட்ரெண்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட்டும் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.